வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 2 டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் ஒரே மாதிரியான வார்த்தை தமிழ்ல. இந்த வகையில், விதமாக இப்படி சொல்லுவோம். 1 ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இப்படி ஆயிடுச்சு. நிம்மதி அளிக்கும் வகையில் இவர் இத சொன்னாரு. எரிச்சலூட்டும் வகையில் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி வகையில், விதமாக இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொன்னு எல்லாருக்கும் புரியும் வகையில் பேசு. எல்லாருக்கும் புரியும் விதமாக பேசு. எல்லாருக்கும் படிச்சா புரியிற மாதிரி எழுது. அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வகையில், விதமாக அப்படின்றதுக்கு பதிலா நம்ம தமிழ்ல இந்த மாரி மாதிரி அப்படின்னு சொல்றதுனால, நம்ம அஸ்ஸிஃப் இந்த இடத்துல யூஸ் பண்ணிற முடியாது. நாம மீன் பண்றது என்னமோ எல்லாருக்கும் புரியும் வகையில், எல்லாருக்கும் ஆ தெரியும் வகையில், இந்த மாதிரி தான் நம்ம வந்து மீன் பண்றோம். எல்லாருக்கும் தெரியிற மாதிரி, எல்லாருக்கும் புரியிற மாதிரி அப்படி சொன்னா கூட, இந்த இடத்துலயும் வகையில், விதமாக இந்த அர்த்தத்துல தான் நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நாம பார்க்க போற 2 ஸ்ட்ரக்சர்ஸ். 1 மச் டூ பிளஸ் பொசெசிவ் ப்ரொனவுன் பிளஸ் எமோஷன் அப்புறம் கிளாஸ். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொன்னு இன் அ வே தட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ். ஸோ எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல நம்ம வந்து மச்ச வந்து பிராக்கெட்ல போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, நீங்க அத சேர்த்தும் சொல்லலாம். டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணியும் சொல்லலாம். நீங்க வந்து உங்களுடைய எமோஷன வந்து எம்பசைஸ் பண்ற மாதிரி நீங்க சொல்லணுமானா மச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க செய்ற ஒரு செயல், இல்லன்னா நடக்கிற ஒரு விஷயம், நமக்கு என்ன மாதிரியான ஒரு எமோஷன குடுத்துச்சு, அத சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரஷன நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இப்படி நடந்துச்சு. எனக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இவங்க இத பண்ணாங்க. இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஏமாற்றம் தரும் வகையில் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. நான் அந்த ஈவென்ட் எப்படா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் எனக்கு ஏமாற்றம் தரும் வகையில் அந்த நிகழ்ச்சிய அவங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி. இப்போ எனக்கு ஏமாற்றம் தரும் வகையில் அத எப்படி சொல்றது? ஸோ அந்த இடத்துல மிகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால நம்ம மச் வச்சே சொல்லலாம். அப்ப மச் டூ மை டிசப்பாயின்ட்மென்ட். மச் டூ மை டிசப்பாயின்ட்மென்ட். அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. எப்படி சொல்றது? தி ஈவென்ட் வாஸ் கேன்சல்ட். மச் டூ மை டிசப்பாயின்ட்மென்ட் தி ஈவென்ட் வாஸ் கேன்சல்ட். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. வீட்ல அவ்ளோ பிரச்சனை. எல்லாம் என்னால தான். ஆனா, அதுக்கப்புறமும் எங்க அம்மா என்ன திட்டல. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தரும் வகையில், அவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எங்க அம்மா என்ன திட்டல, அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, எனக்கு ஆச்சரியம் தரும் வகையில், எனக்கு ஆச்சரியம் தரும் விதத்தில் எப்படி வேணா சொல்லலாம். அப்போ மச் டூ மை சர்ப்ரைஸ். எங்க அம்மா என்ன திட்டல. மை மாம் டிட்ன்ட் ஸ்கோல்ட் மீ. அவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும், அவ்ளோ குழப்பத்துக்கு அப்புறமும், ஆஃப்டர் ஆல் த மெஸ். மச் டூ மை சர்ப்ரைஸ். மை மாம் டிட்ன்ட் ஸ்கோல்ட் மீ ஆஃப்டர் ஆல் த மெஸ். இத நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவளுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில், டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அவளுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில். ஸோ இந்த இடத்துல நிம்மதி அளிக்கிறதுன்னா, ஒரு ரிலீஃப். அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப டூ ஹர் ரிலீஃப். மச் டூ ஹர் ரிலீஃப். நீங்க எப்படி சொன்னாலும் சரி. ஸோ டாக்டர் சொன்னார். த டாக்டர் செட் எல்லாமே நார்மலா இருக்குன்னு. எவ்ரிதிங் வாஸ் நார்மல். மச் டூ ஹர் ரிலீஃப் த டாக்டர் செட் எவ்ரிதிங் வாஸ் நார்மல். எனக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டும் வகையில், அவன் எனக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருந்தான். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ எரிச்சல் ஊட்டுறது அப்படின்னா, அன்னாயிங்கா இருக்கிறது. அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அன்னாயன்ஸ். அப்ப டூ மை அன்னாயன்ஸ். மிகுந்த அப்படின்னு இருக்கிறதுனால மச் டூ மை அன்னாயன்ஸ். அவன் திரும்ப திரும்ப தொடர்ந்து ஹி கெப்ட் காலிங் மீ. மச் டூ மை அன்னாயன்ஸ். ஹி கெப்ட் காலிங் மீ. எனக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில், எனக்கு பேரதிர்ச்சி அளிக்கும் வகையில், அப்படி சொல்றதா இருந்தாலும் சரி, நம்ம சாதாரணமா பேசுறப்போ, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இப்படி சொன்னாங்க. எனக்கு நிம்மதியூட்டும் விதமா அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா, பேரதிர்ச்சியா, ரொம்ப அதிர்ச்சியா, என் ஃப்ரெண்டு அவ வெளிநாட்டுக்கு போறதா இருப்பதாக சொன்னா, அப்படின்னு சொல்லப் போறோம்.
ஸோ இந்த இடத்துல ஷாக். அப்ப டு மை ஷாக், பேரதிர்ச்சின்னா கண்டிப்பா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் சொல்லணும் இல்லையா? அப்ப மச் டு மை ஷாக். மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட். என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா. மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஷி வாஸ் கோயிங் அப்ராட். இல்ல வெளிநாட்டுக்கே போயிடுறதா சொன்னா அப்படின்னா ஷி வாஸ் மூவிங் அப்ராட். Much to my shock, my friend told me that she was going abroad. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ ஒருத்தவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இல்ல நடந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு எமோஷன குடுத்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம பார்க்க போற இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர், இன் எ வே தட். இது வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த எப்படி பண்ணாங்க? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? எல்லாருக்கும் புரியும் வகையில் பேசு. ஸோ அது வந்து நாம மேனர் பத்தி பேசுறோம். என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்? இல்ல என்ன மாரி ஒரு விஷயத்த பண்ணாங்க? இத சொல்றதுக்கு தான் இன் எ வே தட். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவ மன்னிப்பு கேட்டது என் மனதை தொடும் வகையில் இருந்தது. என் மனதை தொடும் வகையில் அவள் மன்னிப்பு கேட்டாள். ரொம்ப டச்சிங்கா இருந்தது அவ மன்னிப்பு கேட்டது. இப்படி சொல்றோம் நம்ம. ஸோ அவள் மன்னிப்பு கேட்டாள். ஷி அப்பாலஜைஸ்ட். அது எப்படி இருந்ததுன்னா, என் மனதை தொடும் வகையில் இருந்தது. தட் டச்ட் மை ஹார்ட். ஷி அப்பாலஜைஸ்ட் இன் அ வே தட் டச்ட் மை ஹார்ட். இடம் மிச்சமாகிற வகையில புத்தகங்களை அடுக்கினான். எப்படி புக்க அடுக்குனா, ஸ்பேஸ வந்து சேவ் பண்ற மாதிரி. ஸோ அவன் புத்தகங்களை அடுக்கினான். He arranged the books. எப்படி? In a way that saved space. He arranged the books in a way that saved space. சத்தெல்லாம் கெடாமல் இருக்கிற வகையில அவ காய்கறிகளை சமைத்தாள். அப்ப she cooked the vegetables. எப்படி? In a way that preserved the nutrients. She cooked the vegetables in a way that preserved their nutrients. இப்ப இந்த இடத்துலலாம் நம்ம தட்டையே வச்சு அப்படியே சொல்லிட்டோம். நீங்க அந்த தட் பக்கத்துல ஒரு கிளாஸையும் கொண்டு வர மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் புரியும் வகையில் அவன் பேசினான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப he spoke in a way that எல்லாருக்கும் புரியும் வகையில் everyone could understand அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் புரியும் வகையில் பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேசு, நீ பேசுறது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்றோம். அதனால ப்ளீஸ் ஸ்பீக் in a way that everyone can understand. இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி எழுது. ஸோ அதுதான் நாம படிக்க எளிதாக இருக்கும் வகையில் எழுது. எனக்கு பேரதிர்ச்சியா, என்ன வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறதா என்னுடைய மேலாளர் கூறினார். என்னோட மேனேஜர் சொன்னார். ஸோ இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்பவே ஈஸி. ஸோ எழுது, ப்ளீஸ் ரைட். எப்படி எழுதணும்? எல்லாருக்கும் புரியிற மாரி இருக்கணும். ஸோ இன் அ வே தட் இஸ் ஈஸி டு ரீட். ப்ளீஸ் ரைட் இன் அ வே தட் இஸ் ஈஸி டு ரீட். எனக்கு பேரதிர்ச்சியா? ஸோ பேரதிர்ச்சியா அப்படின்னா மச் டு மை ஷாக். என்னோட பாஸ் சொன்னாரு, இல்ல என்னோட மேனேஜர் சொன்னாரு. மை பாஸ் டோல்ட் மீ, மை மேனேஜர் டோல்ட் மீ. ஐ வாஸ் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ இந்த வீடியோல நாம இன் அ வே தட் அண்ட் மச் டு சம்ஒன்ஸ் எமோஷன் இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.